இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொண்ட வசனம் அப்போஸ்தலரின் நடபடிகள் 4வது அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 4. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தின் 11-12 வசனம், 11 and 12 verses. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானவர், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆங்கிலத்தில் வாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஆதி சபை முதலாவதாக எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? முதலாவதாக எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? எருசலேமிலே பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யப்பட்டார்? கூடியிருந்த 120 பேர் மேல் பொழியப்பட்ட போது அங்கிருந்து தொடங்கினதுதான் ஆதி சபை, இல்லையா? முதலாவதாக அந்த ஆதி சபையை தொடங்கின முதல் அப்போஸ்தலன் யார் என்று சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யாரு? பேதுரு முதலாவதாக இந்த ஆதி சபையினுடைய முதல் காரணமாக இருக்கிறார், இல்லையா? அந்த பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட போது பரிசுத்த ஆவியினாலே எழும்பி நின்று என்ன செய்கிறார்? பேதுரு சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது அங்கே எத்தனை பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள்? 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் வேதத்திலே வாசிக்க முடியும். அப்போ எருசலேமிலே பெந்தேகோஸ்தே பண்டிகை ஆசரிக்கும்படியாக கூடி வந்திருந்த அந்த ஜனங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மேலும் கூடியிருந்த 120 பேர் மேலும் அருளப்பட்டதை, பொழியப்பட்டதை அங்கு கூடியிருந்த திரளான ஜனங்கள் கண்டார்கள். அதற்கு பிற்பாடு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதை கேட்டார்கள். ஆமென். கேட்டதிலே எத்தனை பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள்? 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள், இல்லையா? அதற்கு பிற்பாடு அங்கிருந்து ஆதி சபை என்ன செய்யப்பட்டது? ஆரம்பித்தது. ஆரம்பித்த பிற்பாடு நீங்க 3வது அதிகாரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னா அதே சீசன்ல, அதே போன்ற ஒரு சீசன்ல என்ன செய்யப்பட்டது? அந்த ஆதி சபையிலே இந்த முதலாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். 3:1 வாசிங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். இப்போ அந்த ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் என்ன செய்கிறார்கள்? பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இது எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பெந்தேகோஸ்தினுடைய அந்த காலகட்டத்திலே தான் நடக்கிறது. ஏனென்று சொன்னால் 2வது சுவிசேஷ பிரசங்கத்தை பேதுரு பிரசங்கித்த போது 5000 பேர் சபையில் என்ன செய்யப்பட்டார்கள்? சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ 3 + 5000, 3000 + 5000 எத்தனை பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள்? கிட்டத்தட்ட 8000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இவர்கள் எல்லாரும் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல தேசங்களிலிருந்து, பல தேசங்களில் சிதறடிக்கப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள். எதற்காக எருசலேமில் கூடியிருந்தாங்க? எதற்காக கூடியிருந்தாங்க? பெந்தேகோஸ்தே பண்டிகை ஆசரிக்கும்படியாக தான் கூடியிருந்தார்கள். அல்லேலூயா. புரியுதா? எந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை ஆசரிக்கும்படியாக? இஸ்ரவேலுக்கு மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு பண்டிகை, ஒரு முறை உண்டு. அல்லேலூயா. புரியுதா? அந்த முறைமையின்படி பெந்தேகோஸ்தே பண்டிகை ஆசரிக்கும்படியாக அங்கு கூடி இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ இதுல கூடி வந்தவர்கள் கண்டிப்பா நமக்கு ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாலே பெந்தேகோஸ்தே பண்டிகை என்னமோ ஒரு நாள் நடந்திருந்தாலும், இல்லையா, என்ன செய்வாங்க? ஒரு 3 நாள், ஒரு 5 நாள் என்ன செய்வாங்க? அந்த இடத்துல தங்கி இருக்கக்கூடிய வழக்கம் எல்லா இடங்களிலும் உண்டு, இல்லையா? அதே போல இங்க எல்லாரும் அந்த கூடி வந்திருக்கிற அந்த ஜனங்கள் என்ன செய்யல? எருசலேமை விட்டு
போகல. பிரைஸ் தி லார்ட். அங்கதான் இருக்கிறாங்க, அங்கேதான் இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் வந்த நோக்கம் என்னது? பெந்தேகோஸ்தையை அனுசரிக்கும்படியாக, அதாவது மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி பெந்தேகோஸ்தையை ஆசரிக்கும்படியாக. அல்லேலூயா. இல்லையா? இஸ்ரவேல்ல பிரதானமாய் ஆசரிக்கக்கூடிய 3 பண்டிகை எது? நான் சொல்லி இருக்கிறேன், சொல்லுங்க. பஸ்கா பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை. அல்லேலூயா. 7 பண்டிகைகள் உண்டு. 23ஆம் அதிகாரம் லேவியராகமம் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்க முடியும். அந்த 7 பண்டிகைகளில் மிக பிரதானமான முக்கியமான பண்டிகைகளில் 3. புரியுதா? இந்த 3 பண்டிகை, முதலாவது பஸ்கா பண்டிகை, அடுத்தது பெந்தேகோஸ்தே பண்டிகை, அதற்கு அடுத்தது கூடார பண்டிகை. இந்த மற்ற 7 பண்டிகைகளுக்கு இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், பல தேசங்களில் சிதறடிக்கப்பட்டிருந்த ஜனங்கள் எருசலேமுக்கு கூடுவார்களோ இல்லையோ, ஆனா இந்த 3 பண்டிகைகளுக்கு அவங்க என்ன செய்வாங்க? கண்டிப்பாக அவங்க என்ன செஞ்சிருவாங்க? எருசலேம்ல கூடி வந்துடுவாங்க. ஏன்னா அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. புரியுதா? அப்போ பஸ்கா பண்டிகையா இருக்கட்டும், பெந்தேகோஸ்தே பண்டிகையா இருக்கட்டும், கூடார பண்டிகையா இருக்கட்டும், இந்த 3 பண்டிகைகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எங்க கூடிடுவாங்க? எருசலேமுக்கு கூடி வருவார்கள். அப்படி இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை ஆசரிக்கும்படியாக கூடி வந்த ஜனங்கள், நம்ம 2வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 17 மொழிகளை பேசக்கூடிய இஸ்ரவேலர்கள். ஆனா இவர்கள் எல்லாரும் யாரு? இஸ்ரவேலர்களே. ஆனா இவங்க பல தேசங்களுக்கு போயிருந்ததுனால அந்த தேசத்து மொழியை பேசுகிறவர்களாக இருந்தார்கள். ஆனா பேசிக்கலி இவங்க யாருதான்? இஸ்ரவேலர்களே. அந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் எல்லாரும் என்ன செய்தார்? 120 பேரும் கூடியிருந்த எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். அல்லேலூயா. அந்த காலகட்டத்தில், இந்த பெந்தேகோஸ்தையின் காலகட்டத்தில் பேதுருவும் யோவானும் என்ன செய்கிறார்கள்? ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையிலே, 9ஆம் மணி நேரத்தில் எங்க போறாங்க? தேவாலயத்துக்கு போனார்கள். இதுவரைக்கும் உள்ளது புரிஞ்சிச்சா? பிரைஸ் தி லார்ட். இப்படி இந்த பெந்தேகோஸ்தையினுடைய அந்த அனுபவம் போய்கொண்டிருந்த அந்த சபைக்குள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை அனுதினமும் கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு வந்த அந்த காலகட்டத்தில், ஏராளமான இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமில் கூடியிருந்த அந்த காலகட்டத்தில் முதலாவதாக சபைக்கு என்ன வந்தது? உபத்திரவம் வந்தது. ஹல்லேலூயா. முதல் உபத்திரவம் எங்க வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா எருசலேமிலே வந்தது. சபை எங்க தொடங்கப்பட்டது? எருசலேமில். அந்த எருசலேமில் தான் முதல் உபத்திரவமும் தொடங்கினது. ஹல்லேலூயா. இந்த உபத்திரவம் எதனால் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த 3வது அதிகாரத்தில் நடந்த ஒரு அற்புதம். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்தில் அவங்க பரிசுத்தாவில் நிரம்பி அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசி அநேக ஜனங்கள் விசுவாசித்து, 3000 ஜனங்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டதை விடவும் இங்க எங்க பிரச்சனை தொடங்குச்சு அப்படின்னா, அங்க பிறவியிலேயே 40 வருஷத்துக்கு மேலாக பிறவியிலேயே சப்பானியா இருந்த ஒரு மனுஷனை அவர்கள் எழும்பி நடக்க பண்ணின போது அந்த சபைக்கு என்ன உண்டாயிற்று? உபத்திரவம் உண்டாயிற்று, தொடங்கிச்சு. அதுதான் ஆரம்பம். பிரைஸ் தி லார்ட். ஆதி சபையினுடைய உபத்திரவத்தினுடைய துவக்கம். ஹல்லேலூயா. எது காரணமா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 3வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கக்கூடிய பிரைஸ் தி லார்ட், பிறவியிலேயே சப்பானியாய் பிறந்த அந்த மனுஷனுடைய சம்பவம். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கு பேதுரு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, மீண்டுமாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் போது, சுவிசேஷத்தை பிரசங்கித்து முடித்த போது ஏராளமான ஜனங்கள், அதாவது 5000 ஜனங்கள் இயேசுவினிடம் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனார்கள். இன்னொரு பக்கம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து வாசி. ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோர்ந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினங்கொண்டு. அப்போ இவர்களுக்கு ஏன் கோபம் வந்தது அப்படின்னா,
சீஷர்கள் மிக முக்கியமாக 2 காரியத்தை அங்க செஞ்சாங்க இல்லையா? 2வது வசனத்துல என்ன போடப்பட்டிருக்கிறது? அவர்கள் ஜனங்களுக்கு என்ன செய்தார்கள்? உபதேசித்தார்கள். அடுத்தது என்ன பண்ணாங்க? இயேசுவை முன்னிட்டு மரித்தோர்ந்து உயிர்த்தெழுதலை குறித்து, ஆமா, மரித்தோர்ந்து உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கித்தா பிரச்சனை இல்ல, ஆனா இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு பிரசங்கிச்சதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. உபதேசமும் பிரச்சனை இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த நாட்கள் ஏராளமான உபதேசிகளும் இருந்தார்கள். எதை உபதேசித்துக் கொண்டிருந்தார்கள்? பிரமாணத்தை குறித்து உபதேசித்துக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் மாடிஃபை பண்ணின பிரமாணத்தை குறித்தும் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். மோசேயினுடைய பிரமாணம் காலம் போக போக பல விதங்கள் என்ன செய்யப்பட்டது? மாடிஃபைட் பண்ணப்பட்டது. அதுவும் குறிப்பாக இயேசு ஊழியம் செய்த நாட்களில் மோசேயினுடைய பிரமாணம் அநேக விதங்களில் என்ன செய்யப்பட்டது? மாற்றி எழுதப்பட்டது. இன்னைக்கு வேத வசனம் எப்படியெல்லாம் புரட்டப்பட்டு உபதேசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ, இதே போல அன்று இயேசு பிறந்த நாட்களிலும் ஊழியம் செய்த நாட்களிலும் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் என்ன செய்யப்பட்டது? பல விதங்களில் புரட்டப்பட்டு அவனவன் சொந்தமாக என்னென்னலாம் தோணுச்சோ, அவனவனுக்கு என்னெல்லாம் நல்ல கம்ஃபர்ட்டா இருந்ததோ அதை அவர்கள் என்ன செய்தார்கள்? உபதேசங்களாக மாற்றினார்கள். இன்னைக்கு இதே மாதிரி உபதேசம் எதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். எதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு பார்ப்போம். என்னென்ன உபதேசம் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கு? பிரைஸ் தி லார்ட். திரித்துவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது ஒரு உபதேச குளறுபடி இல்லையா? வேற பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்கிற ஒரு உபதேசம், இது உபதேச குளறுபடி. வேற யெகோவா விட்னஸ், இது ஒரு உபதேச குளறுபடி. வேற ஒன்லி ஜீசஸ், ஒன்லி ஜீசஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜீசஸ் மட்டும்தான், இனி பழைய ஏற்பாடு கிடையாது, இது ஒரு உபதேச குளறுபடி. ஞான ஸ்நானம், முழுக்க ஞான ஸ்நானம் இல்லை என்கிற ஒரு குளறுபடி. வேற வருகை இல்லை என்கிற ஒரு குளறுபடி. புரியுதா? ரகசிய வருகை என்கிற ஒன்று கிடையவே கிடையாது. இந்த உலகத்துல மனுஷன் வாழ்வா, நல்லா வாழ்ந்து செத்து போயிடும், அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது என்கிற குளறுபடி. பிரைஸ் தி லார்ட். கடைசி நாட்களில் இன்னைக்கு ரொம்ப தீவிரமா பரவக்கூடிய இன்னொரு உபதேசம் என்ன அப்படின்னா, அதாவது ஃபால்ஸ் டாக்ட்ரின் அப்படின்னா என்னன்னா, கிருபை தவறாக இன்டர்பிரட் பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. இவங்க பின்னாடியும் ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா இல்லையா? நம்ம ஜனங்கள் அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. இதெல்லாம் எதனால் நடக்குது? சத்தியத்தை சத்தியமாய் நீங்கள் அறியாதபடி. அதனாலதான் வேதம் வாசிக்கணும்னு சொல்றது. புரியுதா? நம்ம வேதம் வாசிக்காம போனோம்னு சொன்னா, இப்படி எவனாவது பேசுறதெல்லாம் நூதனமாய் உபதேசிக்கிறவர்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு சரின்னு தோணும். புரியுதா? இந்த மோசேயினுடைய பிரமாணம் இதே போல பல விதங்கள் என்ன செய்யப்பட்டிருந்தது? மாத்தி மாத்தி புரட்டப்பட்டு அந்த பிரமாணம் பல விதங்களில் மாற்றி எழுதப்பட்டிருந்தது. இத இயேசு கிறிஸ்து விளக்கின போது, அதாவது மோசே ரியலா என்ன சொன்னார் என்று சொல்லி அதை விளக்கி காண்பித்து அதன்படி செய்ய முற்பட்ட போதுதான் கிளம்பி வந்தாங்க பிஷப்பும் டீக்கன்மாரும் பாஸ்டர்ஸும். இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய லாங்குவேஜ்ல சொல்றேன். புரியுதா? வேதத்தை மோசேயினுடைய பிரமாணத்தின்படி இயேசு சொன்ன போது, அந்த பிரமாணத்தின்படி அவர் வாழ்ந்த போது, அந்த பிரமாணத்தை நீங்கள் எப்படியெல்லாம் மாற்றி எழுதி வைத்து நீங்கள் ஜனங்களை வஞ்சித்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் கண்டித்த போது முதலாவது கிளம்பினது யாரு? அந்த ஏரியா பிஷப். அவங்க கூட யாரெல்லாம் கிளம்புனா? ஆமா, பாஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்க கூட யாரெல்லாம் சேர்ந்துக்கிட்டா? கூட சில மூப்பர்கள், இப்படி ஒரு கூட்டம் என்ன, மத தலைவர்கள் என்று அவர்கள் எல்லாரும், அது ஜனங்கள் மத்தியில் கனம் பெற்றிருந்த மத தலைவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி என்ன செய்தார்கள் என்று சொன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பினார்கள். எழும்பினதனுடைய விளைவு என்ன? இயேசு என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில் அறைந்து கொண்டு போட்டார்கள். ஹல்லேலூயா. இப்போ அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ இயேசு கிறிஸ்துவை கொன்ற கூட்டத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை கொன்று விட்டோம், ஒழித்து விட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது திரும்பவும் ஒரு கூட்டம் என்ன செய்யுது அப்படின்னா, உபதேசம் ஆரம்பித்தது. என்ன செய்தது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கித்தார்கள்.
அப்ப உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்கும் போது என்ன சொல்லி பிரசங்கிச்சிருக்கிறாங்க? நீங்கள் சிலுவையில் அறைந்து கொண்ட இயேசுவை தேவன் மரணோபாதையின் கட்டை அவிழ்த்து உயிரோடு எழுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவனும் என்ன செய்யப்படுவான்? மரண உபாதையின் கட்டை அவிழ்க்கப்பட்டு உயிரோடு எழும்புவான் என்று சொல்லி இவர்கள் பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. ஆனா அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உயிர்த்தெழுதலை குறித்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது. உயிர்த்தெழுதலை குறித்து அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. ஹல்லேலூயா. சதுசேயர் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு உயிர்த்தெழுதலை குறித்து நம்பிக்கை இல்லை. ஆனா பரிசேயர்களுக்கு உயிர்த்தெழுதலை குறித்து நம்பிக்கை இருந்தது. மத தலைவர்களுக்கு உயிர்த்தெழுதலை குறித்து நம்பிக்கை இருந்தது. ஆனா இங்க என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு பேசினார்கள். இவர்கள் சிலுவையில் அறைந்து கொண்ட அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கம் கேட்ட போது இப்ப என்ன உண்டாயிற்று? என்ன வந்தது? அந்த 2ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோர்ந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் கோபம் வந்தது. ஹல்லேலூயா. இங்கதான் மீண்டுமாக, அதாவது முதலாவதாக ஆதி சபைக்கு என்ன உண்டாயிற்று? உபத்திரவம் தொடங்கினது. ஹல்லேலூயா. சினம் கொண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, வாசி, அவர்களை பிடித்து சாயங்காலமா இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். நமக்கு தெரியும், சாயங்காலத்தில் போலீஸ் ஸ்டேஷன் பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கோர்ட்ல கொண்டு சப்மிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? என்ன செய்வாங்க? போலீஸ் காவல்ல வைப்பாங்க. காலையில் என்ன செய்வாங்க? கோர்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க. அதுதானே இயல்பு, நம்ம ஊர் வழக்கம். அதே போலதான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, சாயங்காலம் பிடிச்சிருக்கிறாங்க. அப்ப சாயங்காலம் ஆனதுனால என்ன செய்யல? அவங்கள காவலில், அவங்களுடைய காவலிலேயே வைத்திருக்கிறார்கள். வைத்துட்டு 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஜனங்களுடைய அதிகாரிகளும், இப்ப நல்லா கவனிங்க, 6ஆம் வசனத்துல ஒவ்வொரு பேரா கொடுக்கப்பட்டிருக்கு. இது யாருன்னு மட்டும் உங்களுக்கு கவனிச்சு பாருங்க. பிரதான ஆசாரியனாகிய யாரை கொலை செய்தவர்கள்? இயேசு கிறிஸ்துவை கொலை செய்த அதே கூட்டம் இல்லையா? அன்னாவும் யார் வந்துட்டா? அடுத்தது காய்பாவும் வந்துட்டாங்க. அடுத்தது யோவானும், அடுத்தது பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமில் கூட்டம் கூடி, நீங்கள் எந்த வல்லமையினாலே, எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், நல்லா கவனிங்க, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. இங்க எதை குறித்து பேசுகிறாங்க? எதை குறித்து பேசுறாங்க? என்ன சொல்றாங்க? இவங்க எதனால் இங்க கூப்பிட்டு விசாரிக்கப்படுறாங்க? அந்த மனுஷனை சுகப்படுத்தினது நிமித்தமாக, முடவனை சுகப்படுத்தின நிமித்தமாக இவர்களை பிடித்தன செய்யறாங்க, விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது என்ன கேட்கிறாங்க? நீங்கள் எந்த வல்லமையினால் இதை செய்கிறீர்கள்? எந்த நாமத்தினால் இதை செய்கிறீர்கள்? அப்ப அவங்க என்ன சொல்றாரு? பேதுரு நல்ல முக்கியமா போடப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. அல்லேலூயா. இப்ப புரியுதா? இந்த பேதுரு தான் இந்த பிரதான ஆசாரியனுக்கும் அன்னாவுக்கும் காய்பாவுக்கும் பயந்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மூப்பர்களுக்கும் பயந்து ஓடின ஒரு மனுஷன் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொலை செய்தது போல நான் தன்னையும் கொலை செய்து விடுவாள் என்று அஞ்சி
பயந்து பயந்து ஓடின பேதுரு இப்ப என்ன அதே ஜனங்கள் மத்தியில, அதே மூப்பர்கள் மத்தியில, அதே அண்ணா காய்பாவின் மத்தியில பரிசுத்தாவினாலே நிறைந்து என்ன சொல்றாரு? உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவர், தேவனால் மரித்தோரிருந்து எழுப்பப்பட்டவர், நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. அடுத்தது சொல்றாரு, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால். அப்ப யார சொல்றாரு? வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால். யார்கிட்ட சொல்றாரு? பிஷப்பு, பாஸ்டர்ஸ், அங்க இருக்கக்கூடிய லீடர்ஸ் இல்லையா, அவங்க கிட்ட பாரு, அவங்க ஃபேமிலி எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நீங்க தான் எப்படிப்பட்ட, நீங்க தான் யாரு? வீடே கட்டுற பார்ட்டி, புரியுதா? ஆனால் இந்த வீடு கட்டுறவர்களாகிய நீங்கள் இயேசுவை என்ன பண்ணியிருந்தீங்க? அற்பமா எண்ணீர்கள். அல்லேலூயா. அந்த அற்பமா எண்ணின அவர் என்னவாயிட்டாரு? அவரே மூலைக்கு தலைக்கல்லா இருக்கிறார். அடுத்தது 12ஆம் வசனம் ரொம்ப கவனிங்க. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் மனுஷர்களுக்குள்ளும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்ப பேதுருவையும் யோவானையும் இந்த பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் அவருடைய குடும்பமும் என்ன செய்திருச்சு? இயேசு கிறிஸ்துவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. பேதுரு ஒரு காலத்துல ஓடி ஒளிஞ்சு போனாரு. இப்போ பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி எந்த மனுஷர்களுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சு போனாரோ அதே மனுஷர்களுக்கு முன்பாக சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கித்தான். பேதுரு பிரசங்கிக்கிற தைரியத்தை கண்டு எல்லாரும் என்ன செய்தார்கள்? கூப்பிட்டு விசாரித்தவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் பேசுகிறத வைத்த என்ன பண்ணிட்டான்? இவன் உண்மையிலேயே கிறிஸ்தவன் தான். அல்லேலூயா. இவன் உண்மையிலேயே கிறிஸ்தவன். நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா இவன் உண்மையிலேயே கிறிஸ்தவன். கையை பிடிச்சுக்கால, நீங்க கிறிஸ்தவங்களா? அல்லேலூயா. பேதுரு பேசினதை கேட்ட மாத்திரத்தில் மெய்யாகவே இவன் இயேசுவோடு கூட இருந்தவன் என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று சொல்லி அறிந்து கொண்டார்கள். இந்த இடத்துல இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொள்வதற்கு பிரைஸ் தி லார்ட் இவர்கள் என்ன செய்தார்கள்? புரியுதா? இப்ப இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அங்கே பிரசங்கித்தார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கித்த போது எப்ப பிரசங்கிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூப்பர்களும் பிரதான ஆசாரிகளும் கூப்பிட்டு விசாரித்த போது இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசினார்கள். அல்லேலூயா. பேசி முடித்த மாத்திரத்தில் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இவர்கள் மெய்யாகவே இயேசுவுடனே கூட இருந்தவர்கள். அப்போ இவர்களுடைய பேச்சு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்திற்று. அல்லேலூயா. அப்ப நம்முடைய பேச்சு இயேசுவை வெளிப்படுத்துதா? நாம் பேசுகிற வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா? அல்லேலூயா. ஒரு 10 நிமிஷம் நம்மகிட்ட பேசும்போது மெய்யாகவே இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நம்மளுக்கு ஒரு சொல்லுவாங்களா? அல்லேலூயா. நம்ம லைஃப் எப்படிப்பட்டதா இருக்கு? இப்ப நம்ம அநேகர் கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுறோம். பேசிக்கா செய்யக்கூடிய கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிறவன் ஜபமும் வேத வாசிப்பும் இல்லாம தானே கிறிஸ்தவன் சொல்லிட்டு தெரியுறோம். கிறிஸ்தவனுடைய பேசிக்கா என்னது? கிறிஸ்தவனா இருக்கிறனுடைய பேசிக்கா இருக்க வேண்டிய பழக்கம் என்னது?
ஜெப வாழ்க்கையும் வேத வாசிப்போம். அப்படித்தானே? இது நம்முடைய நடைமுறையில் இருக்க வேண்டியது இல்லையா? நம்முடைய பெற்றோர்கள் அதைத்தானே காமிச்சு கொடுத்தாங்க. ஆனா இப்ப அது எங்க? ஹல்லேலூயா. அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இவருடைய பேச்சை கேட்ட போது, அவர்கள் பேசி முடித்த போது இவர்கள் மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அவங்க சொல்லல தன்னுடைய அட்ரஸ், நாங்க 3 வருஷம் இயேசுவோடு கூட இருந்தோம் சொல்லல, என்னென்னலாம் பண்ணணும் சொல்லல, என்னென்னலாம் பிரசங்கம் பண்ணணும், என்னென்னலாம் ஊழியம் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் போனோம், ஒரு பிரசங்கம் அங்க பண்ணல. ஹல்லேலூயா. அவன் பேசினது ஒன்னே ஒண்ணு, இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான், சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். அதுவும் பெரிய லாங் பிரசங்கம் எல்லாம் கிடையாது, 2 மணிக்கு ஒரு பிரசங்கம் எல்லாம் கிடையாது, 2 வசனத்துல முடிஞ்சிருச்சு. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டவருமாகிய இயேசு. ஹல்லேலூயா. அவ்வளவுதான். இதை பேசி முடித்த போது அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இவர்கள் மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவுடனே கூட இருந்தவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு பெந்தேகோஸ்தே விசுவாசிகள் என்று சொல்லுகிற நாம், ஆவிக்குரிய விசுவாசி என்று சொல்லுகிற நாம், நம்ம எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கு? நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு? நம்மை பார்த்த மற்றவங்க என்ன சொல்றாங்க? நம்மோடு கூட அறையில் தங்கி இருக்கிறவர்கள் என்ன சொல்றாங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை குறித்து என்ன சொல்றாங்க? ஹல்லேலூயா. புரியுதா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா இவன் சினிமாக்கு வரமாட்டான்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்த்து சொல்ல முடியும் பாருக்கு வரமாட்டான், இவன் குடிக்க மாட்டான், சொல்ல முடியுமா? இவன் ஜெபம் பண்ணாம தூங்க மாட்டான் சொல்லுவாங்களா? வேதம் வாசிக்காம தூங்க மாட்டான் சொல்லுவாங்களா? ஹல்லேலூயா. என்ன செய்தாலும் ஆவிக்குரியவன் கிறிஸ்தவன் எதை செய்தாலும் ஒரு ஜெபம் என்பது நம்முடைய அடிப்படையா இருக்கணும் இல்லையா? ஆனா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? ஹல்லேலூயா. நமக்கு ஆவிக்குரிய தகப்பன் என்று சொல்லுகிறவர்களா இருந்தாலும் சரி, நம்முடைய பெற்றோர்களா இருந்தாலும் சரி, நமக்கு எதை காமிச்சு தந்தாங்க? ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபம் பண்ணி செய்யணும்னு சொன்னாங்க இல்லையா? ஹல்லேலூயா. புரியுதா? ஒரு 2 நிமிஷமா ஜெபம் பண்ணு மக்கள் சொன்னாங்க இல்லையா? இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அன்னைக்கு நம்ம ஊர்ல மற்றவங்க சொன்னாங்க, வேதக்காரங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? நம்மள வேதக்காரங்கன்னு கூப்பிட்டாங்க இல்லையா? வேதக்காரங்கன்னு சொன்னாலே ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. எதனால? ஹல்லேலூயா. பொய் சொல்ல மாட்டான் நம்பினா, சிகரெட் பிடிக்க மாட்டான் நம்பினா, தண்ணி அடிக்க மாட்டான் நம்பினா, யாருக்கு விரோதமாகவும் எந்த தீமையும் செய்ய மாட்டான் அவன் நம்பினான். கண்ணை மூடி சொன்னாங்க அவங்க வேதக்காரங்க அப்படி இருக்க மாட்டான் சொன்னாங்க. என் காதில் நான் கேட்டிருக்கிறேன். இன்று உங்களை குறித்து என்ன டெஸ்டிமனி? இன்னைக்கு உங்களை குறித்து என்ன பேசுறாங்க? ஹல்லேலூயா. புரியுதா? இவங்க கிறிஸ்தவங்க வீடு அப்படின்னு சொன்னா, நம்ம அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நைட் 8 மணி ஆனா 8:30 ஆனா வீட்டுல என்ன கேட்கும்? பாட்டு தொடங்கி இருக்கும் குடும்ப ஜபத்துக்கு. ஹல்லேலூயா. பாட்டு 4 வீட்டுக்கு கேட்கும் இல்ல, கை தட்டி பாடுனது. அப்ப என்ன சொல்லுவாங்க? அவங்க வேதக்காரங்க. இயேசுவோடு இருந்தவர்கள் என்று சொல்லி அவன் தன்னை குறித்து பேசல, இயேசுவை குறித்து பேசின போது அவன் அறிந்து கொண்டான். இன்னைக்கு நம்ம வீடுகள் என்ன நடக்கு? உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடக்கு? நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நீங்க என்ன பிராக்டிக்கலா காமிச்சிட்டு இருக்கிறீங்க? அது முடிஞ்சா நாங்க கிறிஸ்தவம் இல்லைன்னு சொல்றதுக்கே இங்க நிறைய பேர் சுத்தி தீர்றான். அதுக்கு பயம், நான் கிறிஸ்தவன் சொன்னா இவங்க ஏதோ நினைச்சிருவாங்களோ அப்படின்னு. ஹல்லேலூயா. நாங்க கிறிஸ்தவன் சொல்ல வேண்டாமே, நாங்க இயேசுவோடு இருந்தவர்கள் என்று சொல்லி அவங்க பேசவே இல்லையே. அவன் இயேசுவை குறித்து பேசினான். ஏன் பேசினான்? அவன் கேட்டான், பேசினான் இல்லையா? கூப்பிட்டு என்ன பண்ணாங்க? விசாரித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசினான். பேசி முடிக்கும் போது அவன் அறிந்து கொண்டான், மெய்யாகவே இவர்கள். ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து சொல்லுவாங்களா? சொல்லியிருக்காங்களா? சொல்லணும். ஆமென். இப்போ பேதுருவும் யோவானும் நம்ம 2வது அதிகாரத்தில் படிக்கும் போது
இவர்கள் பரிசுத்தாவினாலே நிரம்பி வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். அதுல பேதுரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். ஹல்லேலூயா. இந்த 3வது அதிகாரத்தை நாம் படிக்கும் போது இதே பேதுருவும் யோவானும் நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்துட்டார் ஆண்டவர். நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறோம். ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹல்லேலூயா, ஒரு விளம்பரப்படுத்துறதுக்கோ வேற எந்த காரியத்துக்கோ அவங்க போகாம அவங்க செய்த முதல் வேலை என்னன்னா, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் என்ன செய்தார்கள்? தேவாலயத்திலே பிரவேசித்தார்கள். ஹல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரியவனுக்கு இருக்க வேண்டிய அடையாளம். என்ன அலுவல்ல இருந்தாலும் எனக்கு ஒரு நேரம் பிக்ஸ் பண்ணி அந்த நேரத்தில் ஜெப வேளையை நீங்க உருவாக்கி வைக்க முடியுதா உங்களால? இந்த நேரத்தில் இவன் ஜெபத்தில் இருப்பா, இந்த நேரத்தில் இவன் ஜெபத்தில் இருப்பான் உங்களை சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அன்னைக்கு பேதுரு பிரசங்கித்து 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். அடுத்த என்ன பண்றாரு? ஜெபிக்கும்படியா போனான். ஹல்லேலூயா. அந்த ஜெப வேளை என்று ஒன்று வந்தபோது அந்த ஜெப வேளைக்கு அவன் எங்க போனான்? ஜெபிக்கும்படியா போனான். உங்களுக்குன்னு ஒரு ஜெப வேளை இருக்கா? உங்க லைஃப்ல ஜெப வேளை இருக்கா? ஒருத்தங்களுக்காவது எங்கிட்ட ஒரு ஜெப வேளை இருக்குன்னு யாரா சொல்ல முடியுமா? இங்க இந்த ஜெப வேளை வந்துட்டா உங்க வீட்டுல உங்களுக்கு தெரியுமா, என் பிள்ளை இப்ப ஜெப வேளையில இருப்பா, ஜெபத்தில் இருப்பா, உங்களை சொல்ல முடியுமா? இந்த டெஸ்டிமனி நீங்க உருவாக்கி இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அப்போ பேதுருவும் யோவானும் அவர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தும் ஊழியத்தை செய்தும், ஹல்லேலூயா, அந்த ஜெப வேளை என்கிற அந்த ஜெப வேளை வந்தபோது நேரா எங்க போனாங்க? தேவாலயத்துக்கு போனார்கள். ஹல்லேலூயா. இந்த ஜெப வேளையிலே ஜெபிக்க போன போது, இவர்கள் ஜெபிப்பதற்கு போய் கொண்டிருந்த போது தேவாலயத்துக்கு உள் பிரவேசிக்கிற அந்த வாசல் அண்டையில் யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறது? தன் தாயின் கர்ப்பத்திலேயே, தாயின் பிறப்பிலேயே எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்? சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் பிச்சை கேட்டான். அப்ப இந்த 9ஆம் மணி வேளை என்பது என்ன? ஹல்லேலூயா. நமக்கு அழகா அந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. 9ஆம் மணி வேளை அப்படின்னாலே என்னவா? ஜெப வேளை. the 9th hour அப்படின்னா ஜெபம் கேட்கப்படுகிற வேளை. ஜெபிக்கிற வேளை என்பதை விடவும் அந்த 9ஆம் மணி நேரம் என்பது ஜெபம் கேட்கப்படுகிற வேளை. ஹல்லேலூயா. நீங்க வேதத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த 9ஆம் மணி வேளை யாரால் ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த 9ஆம் மணி வேளை தேவனால் ஏற்படுத்தப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை ஆண்டாண்டு காலமாக இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது தேவனால் கொடுக்கப்பட்டதுனால இந்த வேளையில அவங்க ஜெபிக்கிற போது அவர்களுக்கு ஜெபம் கேட்கப்படும் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அவர்களிடத்தில் காணப்பட்டது. அதுக்கு ஏற்றாற் போல பல சம்பவங்கள் வேதத்தில் ஆதாரமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, இஸ்ரவேலர்களுக்கு 9ஆம் மணி வேளை. அதே போல அந்த ஜெப வேளையில் அவர்கள் ஜெபிக்க போன போது அவர்கள் ஜெப வேளையில் என்னென்னலாம் ஜெபித்தார்களோ அந்த ஜெபத்திற்கு அங்கே பதில் வந்தது. அப்ப நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிறது, ஒரு ஜெப வேளை என்று ஒன்று உங்களுக்கு உண்டு என்று சொன்னால் அந்த ஜெப வேளையை நீங்கள் ஜெபிக்க போனீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் வரும். ஹல்லேலூயா. நமக்கு ஆவிக்குரியவர்கள் கிறிஸ்தவங்கள் அநேக நேரங்கள் அநேக இடங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிறோம். எங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில சரியான முறையில் ஜெபமும் வேத வாசிப்பும் இல்லாததுனாலேயே அநேக நேரங்களை தடுமாறி போயிடும். ஹல்லேலூயா. சோதனைகளும் பாடுகளும் இயல்பாகவே வரும். இது ஆவிக்குரியவர்களுடைய நமக்கு ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறார் இல்லையா? நீங்க என்ன
ஆவிக்குரிய ஜீவிதம் என்பது மெத்தை மேல் படுத்து உறங்குகிற ஜீவியம் அல்ல. உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? அது உண்டு. அது உபத்திரவம் இல்லாத ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒன்று வேதத்தில் சொல்லப்படவே இல்லை. ஆனா இன்றைக்கு இது ஒரு உபதேசம் தெரியுமா? கிறிஸ்தவன் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு உபத்திரவமும் கிடையாது, ஒரு கஷ்டமும் கிடையாது, ஒரு பாடுகளும் கிடையாது. ஹல்லேலூயா. இது ஒரு தவறான உபதேசம். இன்னைக்கு இதை சொல்லி அநேகரை வஞ்சிக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உலகத்தில் உனக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. பச்சை மரமாகி எனக்கே இவ்வளவு உபத்திரவம்னா பட்டு போயிருக்கிற மரமாகி உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்கள் அவர்கள்? இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு உபத்திரம் உண்டு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப பாடுகள் இல்லாமல் நம்ம கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவித்திர முடியாது. அப்ப யார் இந்த பாடுகள் உபத்திரம் வரும்போது நிற்பாங்க அப்படின்னா, ஜெப வேளையில் ஜெபிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஒரு ஜெப வேளையை பிக்ஸ் பண்ணி அந்த ஜெப வேளையில் ஜெபிக்கிறவன் எந்த உபத்திரம் வந்தாலும் எந்த பாடுகள் வந்தாலும் அவன் அசையாமல் நிற்பான். ஹல்லேலூயா. எந்த சோதனை வந்தாலும் அந்த சோதனை அவன் என்ன செய்யாது? ஹல்லேலூயா. அந்த சோதனையில் அவன் தளர்ந்து போக மாட்டான். பிரைஸ் தி லார்ட். ஏன்னு சொன்னா அந்த ஜெபிக்கிற மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம், புரியுதா? அந்த விசுவாசம் எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த சோர்வுகள், அவிசுவாசம் போன்ற சூழ்நிலைகள், கேள்விகள் வரும்போது எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடைப்பட்டு கொண்டே இருப்பார். நம்ம ஜெபிக்கிற மனுஷனுக்கு, வேதம் வாசிக்கிற மனுஷனுக்கு சோர்வுகள் வரும்போது, பாடுகள் வரும்போது ஒன்றும் அவனை தளர்த்தாது. ஹல்லேலூயா. இப்போ அந்த ஜெப வேளை ஆகிய 9ஆம் மணி வேளை நீங்க வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஏற்படுத்தின நோக்கம் என்ன? ஹல்லேலூயா. நீங்க வாசிக்கும் போது இந்த ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையில் முதலாவதாக ஒரு சம்பவத்தை காண்பித்து விட்டு அதற்கு பிற்பாடு ஆண்டவர் எதற்காக ஏற்படுத்தினார் என்பதை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். வாசிங்க. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. மத்தியான வேளை சென்ற பின்பு அந்திபலி செலுத்தும் நேரம் மட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு 36 வாசிங்க. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். எலியாவினுடைய ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. இப்போ பாகால் தீர்க்கதரிசிகளை, பாகாலை வணங்குகிற தீர்க்கதரிசிகள் காலையில் இருந்து அந்திப்பலி செலுத்துகிற நேரம் வரைக்கும் ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அந்திப்பலி செலுத்துகிற நேரம் என்பதுதான் 9th hour. ஹல்லேலூயா. இனி 9th hourங்கிறது நம்ம டைம்ல என்ன டைம் அப்படின்னா, நமக்கு சம்பந்தமே இல்லாத நம்ம எல்லாரும் இளைப்பாறுகிற 3 மணி விடிய காலமா, மாலை, சாயங்காலம்
3 மணி. புரியுதா? இந்த 3 மணிக்கு யாராவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? நான் காலையில கேட்கல, மாலையில 3 மணி லீவ்ல இருக்கும்போது பண்ணுவீங்க. பிரைஸ் தி லார்ட். இப்ப நமக்கு நேரம் முக்கியம் இல்லை. அவங்க இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை குறித்ததுனால அந்த அந்திப்பலி செலுத்துகிற நேரம், அந்த நேரத்தில், அந்த அந்திப்பலி செலுத்துகிற நேரத்தில் இந்த எலியா என்ன பண்றாருங்கிறத அந்த இடத்துல போட்டிருக்காங்க. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 38வது வசனத்துல கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலி. அப்போ அந்திப்பலி செலுத்துகிற நேரம் என்ன நேரமா? சர்வாங்க தகன பலி செலுத்துகிற நேரம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த 3 மணி வரையிலும், 3 மணிக்கு முன்னாடி வரைக்கும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் என்னென்னமோ பண்ணி பார்க்கிறான். ஆனா என்ன வரல? பதில் வரல. எலியா அந்த அந்திப்பலி செலுத்துகிற நேரம் வந்த போது என்ன பண்றான்? பலிபீடத்தை செப்பனிட்டு ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான். என்னுடைய ஜெபத்தை கேட்டருளும். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னுடைய ஜெபத்தை கேட்டருளும் என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணின போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் இன்னைக்கு நாங்க ஜெபிக்கும் போது அக்கினி வரமாட்டேங்க? அக்கினி வந்தா நீங்க காலி முதல்ல. ஹல்லேலூயா. அன்றைக்கு எலியா ஜெபித்த போது பலிபீடத்தில் அக்கினி இறங்கினது போல இன்னைக்கு இறங்கி இருந்தனா, இன்னைக்கு உங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் இறங்குமானால் ஒரு கிறிஸ்தவனையும் காண முடியாது. ஹல்லேலூயா. அதாவது நம்ம பார்க்கக்கூடிய ஃபயர் அது அல்ல. பிரைஸ் தி லார்ட். அக்கினி இறங்கிட்டு அப்படின்னாலே ஜெபத்திற்கு பதில் வந்தது. இல்லை என்று சொன்னால் என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்தார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. முதலாவதாக பலி செலுத்தப்பட்ட போது இது நடந்துச்சு. அப்படிதானே? இல்லையா? யாரு பலி செலுத்தின? மனுஷர்கள் பலி செலுத்தின போது. முதல் பலி கர்த்தர் தான் செலுத்தினாரு, இல்லையா? மனுஷர்கள் முதலாக பலி செலுத்தின போது ஆபேலுடைய காணிக்கை என்ன செய்யப்பட்டது? அங்கீகரிக்கப்பட்டது. அப்படின்னு அக்கினியினால் என்ன செய்யப்பட்டது? அங்கீகரிக்கப்பட்டது. அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஜெப வேலை என்று ஒன்று உங்களுக்கு இருக்குமானால், நீங்க அந்த ஜெப வேலையை ஃபாலோ பண்றவங்களா இருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க அந்த ஜெப வேலையில நீங்க தேவனை சந்திக்கும் போது, ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டருளும் என்று சொல்லும் போது அக்கினி இறங்கும். நீங்க பார்க்கிறது போல அடுப்பு அக்கினி அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து அந்த நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் வரும். அக்கினி இறங்கிட்டு அப்படின்னாலே ஜெபம் கேட்கப்பட்டது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இப்ப ஜெபம் கேட்கப்பட்ட மாத்திரத்துல நல்லா கவனிங்க, இந்த ஜெபத்தை இவர்கள் ஏறெடுத்து என்ன பிரயோஜனம்? எலியா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார்ல, என்ன பெனிஃபிட் சொல்ற? ஜெபம் பண்றோம் அப்படின்னா ஜெபம் கேட்கப்பட்டுச்சு இல்ல, கேட்கப்பட்டு என்ன பெனிஃபிட்? அங்க அவனை சுற்றி இருந்த ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்று சொல்லி தொழுது கொண்டார். ஹல்லேலூயா. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போன போது யாருக்கு பெனிஃபிட்? யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டா இருந்தது? முதலாவது பிறவியாலே தப்பானியா இருந்த அந்த மனுஷனுக்கு. அடுத்தது என்ன நடந்தது? 5000 ஜனங்கள் விசுவாசிகள் ஆனார்கள். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், அப்ப நம்முடைய ஜெபங்கள் நமக்கு மாத்திரமல்ல, நம்மை பார்க்கலும் அதிகமான பிரயோஜனம் யாருக்கு? மற்றவர்களுக்கு. ஹல்லேலூயா. ஆனா ரிவார்டு யாருக்கு? ஹல்லேலூயா. அநேகர் பிரயோஜனப்படுவார்கள், ஆனா நீங்க என்ன செய்யப்படுவீங்க? ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். ஜெபிக்கிற மனுஷன் ஒரு நாளும் தலைகளந்து போறதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது அநேகருக்கு பிரயோஜனமா மாறும். ஆனா கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு என்ன உண்டாகும்? அதிக கனம் உண்டாகும். நிச்சயமா கர்த்தர் உங்களை ஒரு நாள் ஒரு மனுஷன் வெட்கப்படுத்த மாட்டான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஸ்ட்ரகிளே கிடையாதுங்க. நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க, நீங்க வேதம் வாசிச்சு தியானம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. எதற்குமே நம்ம ஸ்ட்ரகிள் ஆகவே மாட்டோம், எதற்குமே புலம்பல் இல்லை, எதற்குமே. ஆனா நம்ம வேதனை இல்லைன்னு சொல்ல வரல, பாடுகள் இல்லைன்னு சொல்ல வரல, நம்ம சுகமா இருப்போம்னு சொல்ல வரல. ஆனால் இந்த ஜெபிக்கிற, வேதம் வாசிக்கிற, தியானிக்கிற மனுஷனுக்கு இந்த எல்லா பாடுகளிலும் அவன் சுகமா கடந்து போவான்.
ஹல்லேலூயா. அவன் ஸ்மூத்தா தாண்டி போயிடுவான், எங்கேயுமே கலங்கி நிக்க மாட்டான், யாரையும் எதிர்பார்த்து நிக்க மாட்டான். ஆமென். சொல்ற அதுக்கு தான் சொல்றோம். இது நம்ம இந்த 9ஆம் மணி வேளையில் இவர் ஜெபித்த போது, அந்தி பலி செலுத்துகிற நேரத்தில் எலியா தேவனை நோக்கி ஜெபித்த போது அக்கினி இறங்கிற்று. ஹல்லேலூயா. அந்த அக்கினி இறங்கினது என்னவாயிற்று அப்படின்னா, பார்த்து கொண்டிருந்த அத்தனை ஜனங்களும் கர்த்தரே தேவன் என்று ஹல்லேலூயா பண்ணுவோம் இல்ல, கைப்பிடிச்சு பண்ணீங்களா? நீங்க பண்ணுங்க, நான் துப்பாக்கியோட வருவேன். ஹல்லேலூயா. எங்கேயாவது பண்ணும்போது நான் துப்பாக்கி ஒரே சூடு காலி. ஹல்லேலூயா. புரியுதா? எலியா ஜெபித்து அக்கினி இறங்கிட்டு ஜனங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். எலியா பெரிய தீர்க்கதரிசின்னு பேசல, எலியா பெரிய ஆளுன்னு பேசல, எலியாவை குறித்து உயர்த்தி பேசல. ஹல்லேலூயா. ஜபித்து முழித்த போது, கர்த்தரிடந்த அக்கினியை கண்ட போது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை தொழுது கொண்டார்கள். கனம் யாருக்கு உண்டாயிற்று? நீங்களா என்ன தெரியுமா பண்ணுவீங்க? அக்கினி இறக்கி ஜெபம் பண்ணது நானு, இதுக்கெல்லாம் யாரை கத்திக்கிட்டு இருக்குது பாரு. ஹல்லேலூயா. நேரம் தவறாமல் குறிப்பிட்ட நேரத்துக்கு ஏற்ப அந்த நேரத்தின்படி ஜபிக்கிற ஒரு பரிசுத்தவானுடைய ஜபம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் அங்கீகரித்து அதனுடைய பிரதிபலனை வெளியரங்கமாக்குவார். அது அநேகருக்கு பிரயோஜனமாக மாறும், அநேகர் கர்த்தரிடமா திரும்புவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு மைண்ட்ல யாராவது ரட்சிக்கப்படணும், யாராவது ஆண்டவர் அறியணும்னு விருப்பம் இருக்கா? உங்களுக்கு யாருக்காவது அப்படி இருக்கா? ஹல்லேலூயா. என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணுனா இது நடக்கும் தெரியும், ஆனா நீங்க செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க நல்ல ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து அந்த ஆத்துமாவுக்காக நான் பிரேயர் பண்ணினா அந்த ஆத்துமாவை கர்த்தர் ரட்சிப்பார் என்று உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஆண்டவரே இந்த ஆத்துமாவை ரட்சி. ஒரு நாள் ஜெபம் பண்ணும், 2 நாள் ஜெபம் பண்ணும், 3 நாள் ஜெபம் பண்ணும், 4வது நாள் நம்ம ஜபிக்க ஜபிக்க அது தலைகளாக போயிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சில நேரங்கள் நம்ம ஜபிக்க ஜபிக்க தலைகளாக தான் நடக்கும். ஆண்டவர் நம்மளை சோதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்முடைய ஜபம், புரியுதா? இது நடந்திருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில். ஜபம் என்னைக்குனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கப்படும். அதாவது கேட்கப்படும் அல்ல, பதில் வரும். அவர் எப்பவுமே ஜபத்தை கேட்கிறவர். புரியுதா? நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, என்னது? ஜபத்தை கேட்கிற தேவன். ஆமென். ஜபத்தை கேட்கிற தேவன். ஆனா பதில் சில தாமதமாகலாம், ஆனா நிச்சயமா என்ன வரும்? பதில் வரும். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யக்கூடாது? ஜபத்தை. ஆனா எலியா பாருங்க, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணவும் இல்லை, ரொம்ப நாள் ஜெபம் பண்ணவும் இல்லை, ஒரே ஜபம். ஏன் அப்படி நடந்தது? அந்த ஜப வேளையில அவன் ஜபிக்கிற மனுஷன். புரியுதா? அந்த அந்தி பலி நேரம் என்றாலே அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது? ஜபம் இருந்தது. அப்ப தொடர்ந்து நான் ஜபிக்கிறவனாக இருப்பேன் என்று சொன்னால், நான் ஒரு காரியத்தை நான் செய்வதற்கு ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில ஜபம் இருந்து கொண்டே இருக்கும் போது, அந்த ஜபமாகி அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும் போது, என்னுடைய ஒரு ஜபம் போதும் அற்புதம் செய்வதற்கு. என்னுடைய ஒரு ஜபம் போதும் உன் வாழ்க்கையில் நன்மையை கர்த்தர் செய்வதற்கு. ஜபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஒரு நாளும் குறைந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண சொன்ன போது, பலிபீடத்துக்கு சில முறைகளை சொன்ன போது ஆண்டவர் சொன்னாரு, பலிபீடத்து அக்கினி ஒரு நாளும் செய்யக்கூடாது, அவிந்து போகக்கூடாது, குத்து விளக்கு எப்பொழுதும் பிரகாசித்து எரிந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. குத்து விளக்கு என்ன செய்யணும்? எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும், பிரகாசித்து எரிந்து கொண்டே இருக்கணும். குத்து விளக்கு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? அணைந்து போக கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில ஒரு நாள் ஜபம் போதாது, தொடர்ந்துள்ள ஜபம், ஒவ்வொரு நாள் ஜபம், ஒவ்வொரு நாளுடைய ஜப வேளையில் ஜபிக்கிற ஜபம் உனக்கு பெரிய காரியத்தை உங்களுக்கு கொண்டு வரும்.
ஹல்லேலூயா. உங்களை கொண்டு நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னு சொன்னா எலியாவால் செய்ய முடியுமானால், எலியாவு நம்மளை போல பாடுள்ள மனுஷன், எலியாவு உங்களை போல ஒரு மனுஷன், புரியுதா? அவர் ஜெபித்தா நடக்குதுன்னு சொன்னா ஏன் நம்ம ஜெபம் பண்ண நடக்காது? ஹல்லேலூயா. ஆனா நம்ம ஜெபிக்கிறது இல்ல. எலியா ஜெபித்தது போல ஜெபிக்கிறது இல்ல. எலியாவுடைய வாழ்க்கையில ஜெபம் இருந்தது போல என்னுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்ல. அதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார் அப்போஸ்தலரை பார்த்து, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான். அதுதான் இங்க நடத்தி காமிச்சிருக்காங்க. புரியுதா? இயேசு சப்பானிகள் என்ன சொன்னாரு? நடக்க பண்ணினா. ஹல்லேலூயா. இப்ப அப்போஸ்தலன் என்ன பண்றான்? அதே போல பிறவியிலே சப்பானியா இருந்தவன் தூக்கி, ஹல்லேலூயா, இயேசு நாமத்தில் எழும்பி நடந்தான், குதித்தான், நடனம் பண்ணினான். அடுத்து என்ன பண்ணான்? தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். ஹல்லேலூயா. இது அவனை பொறுத்த வரைக்கும் சப்பானி, நம்மளை பொறுத்த வரைக்கும் ரட்சிக்கப்படாதவன். ஹல்லேலூயா. அவன் ஆலயத்துக்கு போவதற்கு எது தடையா இருந்தது? அவனுடைய முடம். அவன் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு எது தடையா இருந்தது? அவனுடைய முடம். அவன் தப்பானியா இருந்தான், ஆலயத்துக்குள்ள என்ன செய்யல? பிரவேசிக்கல. இப்பொழுது ஆண்டவருடைய நாமத்தினாலே எழும்பி நடந்த போது அவன் என்ன செய்தான்? ஆலயத்துக்குள்ள. நீங்க எல்லாரும் அப்படித்தானே வந்தீங்க ஆலயத்துக்குள்ள. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல நீங்க எங்க போயிருந்தீங்க? எங்க இருந்தீங்க? அந்நிய தேவர்களை வணங்கிட்டு இருந்திருப்பீங்க, ஆலயத்துக்கு போகாதவங்களா இருந்திருப்பீங்க, அப்படித்தானே? இந்த முடவனுக்கு அடையாளம் இயேசு உங்களை சந்தித்த போது, இயேசு உங்களை விடுவித்த போது, இயேசு உங்களை ரட்சித்த போது, அடுத்து என்ன பண்ணிட்டோம்? ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தோம். அவனுடைய ஜெபம், உங்களுக்காக யாரோ ஜெபித்த ஜெபம். இப்ப சொன்ன பாத்தீங்களா, யாரோ ஒருத்தங்க நீங்க ரட்சிக்கப்படணும்னு ஜெபித்தாங்க. நீங்க யாருக்கோ ஒருத்தருக்கா ஜெபிக்கிறீங்க, உங்களுக்காகவும் யாரோ ஒருத்தங்க ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டீங்க. ஹல்லேலூயா. இன்னொருத்தங்களுடைய ஜெப வேளை. ஆமென். எலியா ஜெபித்த போது ஜனங்கள் கர்த்தரிடமாய் திரும்பினார்கள். ஆமென். அடுத்தது என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாகால் தீர்க்கதரிசிகளை ஓட ஓட விரட்டி வெட்டினான். அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ ஜபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா பிசாசு யாரை பார்த்து ஓடுவான்? ஆனா நம்மளை பார்த்து ஓட மாட்டேங்குதே, நம்ம இல்ல அதை பார்த்து ஓடுறோம். பிசாசு இல்லை என்றோ அசுத்த ஆவிகள் இல்லை என்றோ வேதம் சொல்லவில்லை. எல்லா இடங்களிலும் ஆண்டவரும் பிசாசினால் செய்யப்பட்டார், சோதிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவே பிசாசினால் சோதிக்கப்பட்டாரானால் பட்டமரமாகிய உங்களுக்கெல்லாம் என்ன சோதனை வராது? அப்படிதானே? வருமா வராதா? நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர் சொன்னார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இப்ப நான் ஜெபிக்கிற மனுஷனா இருப்பேன்னு சொன்னா என்ன பார்த்து பிசாசு என்ன செய்யணும்? ஓடணும். நம்ம என்ன பண்ணிருக்கணும்? நம்ம என்ன பண்ணணும்? ஓடும்போது விரட்டணும். அப்படிதானே? விரட்ட தானே செய்யணும். அதுல நம்மளை விரட்டுது. ஹல்லேலூயா. அப்ப அசுத்த ஆவிகள் இல்லை என்று இல்ல. ஆமென். ஜெபிக்கிறவனை கண்டா அது என்ன செய்யும்? ஓடும். இப்போ இந்த ஜெபித்த இந்த எலியாவினுடைய ஜெபத்திற்கு முதலாவது தேவனிடத்திலிருந்து அங்கீகாரம் வந்தது. அடுத்தது பாகால் தீர்க்கதரிசிகள் என்ன செய்யப்பட்டார்கள்? தேசத்திலிருந்து மாற்றப்பட்டு தேசம் சுத்திகரிக்கப்பட்டது. புரியுதா? தேசம் என்ன செய்யப்பட்டது? சுத்திகரிக்கப்பட்டது. அப்போ நல்லா கவனிங்க, என்னுடைய வீட்டுக்குள்ள பிசாசு வர முடியுமானா வர முடியும், என் வாழ்க்கைக்குள்ள பிசாசு வர முடியுமானா வர முடியும். புரியுதா? ஆனா நான் ஜெபிக்கிறவனாக இருப்பேன் என்று சொன்னால், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வேதம் வாசிக்கிறவனாக இருப்பேன் என்று சொன்னால், என் வீட்டுக்குள்ளையும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, என் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுடைய லைஃப்லும் சரி, பிசாசு என்ன செய்யாது? நெருங்கவே முடியாது. ஹல்லேலூயா. நம்மை சுற்றி தேவனுடைய அக்கினி எப்பொழுதுமே காணப்படும். புரியுதா? நம்ம வீக்கா இருந்தாலும் கண்டிப்பா உள்ள வந்துருவான். அப்ப நம்ம ஜெபிக்கிற ஜெபம் முழு குடும்பத்தையே பாதுகாக்கும். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் முழு பட்டணத்தையே பாதுகாக்கும். இப்போ ஒரு பட்டணத்துல
10 விசுவாசிகள் இப்படி ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா அந்த பட்டணம் நிச்சயமா கிளீனா தாங்க இருக்கும். ஹல்லேலூயா. அந்த பட்டணமே சுத்தமா தான் இருக்கும். நம்மளால முடியும். 2 மனுஷன் இல்லையா, பேதுருவும் யோவானும், 2 பேரால 5000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். 2 பேரால முடவன் எழும்பி நடந்திருக்கிறான். ஒரு எலியாவால 400க்கு அதிகமான பாகால் தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள். ஒரு எலியாவினால சகல ஜனங்களும் கர்த்தரிடத்துக்கு திரும்பினார்கள். அவங்களும் உங்களைப் போல என்னை போல மனுஷர்கள். புரியுதா? அவங்க விசேஷத்தை பிறவி கிடையாது, நம்மை போல மனுஷர்கள், உங்களை போல இருக்கிறவர்கள். அவங்களால முடியுதுன்னு சொன்னா நமக்கு ஏன் இந்த ஸ்ட்ரகிள்? நமக்கு ஏன் இந்த இவ்வளவு வேதனை? நம்ம ஏன் இவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகிறோம்? ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம ஈஸியா கடந்து போனோம்னா ஜெபம் பண்ணிருங்க. உங்களுடைய ஜெப வேலையை ஒதுக்குங்க, ஒரு ப்ராப்பர் டைம் ஒதுக்குங்க. அந்த ஜெப வேளையில என்ன சூழ்நிலை ஆனாலும் நீங்க ஜெபத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்க ஒரு ஜெப வேலையை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேலைக்காக கர்த்தர் காத்திருப்பார். இப்போ நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு ஒரு டைம் வச்சிருப்பீங்க, அப்படித்தானே? வச்சிருப்பீங்க இல்லையா? அப்ப அந்த டைம்ல நீங்க கூப்பிடலன்னு வைங்களேன், அடுத்த நீங்க ஒரு 2 மணி நேரம் தாண்டி கூப்பிடுறீங்க. முதல்ல என்ன கேட்பாங்க? ஏன் மக்களை நீ போன் பண்ணல கேட்பாங்களா இல்லையா? இப்படியே தான் ஆண்டவரும் கேட்பார். ஹல்லேலூயா. உலக பிரகாரமா இருக்கிற நம்முடைய தாய் தகப்பன்மார், உலக பிரகாரமா இருக்கிற நம்முடைய கணவனோ மனைவியோ, நாம் அந்த வேலையை தாண்டி போகும்போது அவங்க என்ன செய்யறாங்க? ஏன் பண்ணல அப்படின்னு கேட்கிறாங்கல்ல. நாமும் ஒரு ஜெப வேலையை பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஜெபத்திற்காக கர்த்தர் காத்திருப்பார். சும்மா அப்படி கிடையாதுங்க, சாதாரண காரியம் கிடையாது அது. அதான் அது அவ்வளவு முக்கியம்னு சொல்றேன் நான். அப்ப இந்த நேரம் ஆனால், இந்த ஜெப வேலை ஆனால், இந்த 9ஆம் மணி வேலை ஆனால் எலியா ஜெபிப்பான் என்று கர்த்தருக்கு தெரியும். ஜெப வேலை வந்தால் பேதுருவும் யோவானும் ஜெபிப்பான் என்று கர்த்தருக்கு தெரியும். அவர் பதில் சொல்லும்படி காத்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. நீங்க என்ன ஜெபத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் போகிறீர்களோ அந்த ஜெபத்தினுடைய பதிலை அவர் உங்களுக்காக செய்யும்படி அவர் காத்து கொண்டிருப்பார். ஆனா நீங்க எங்க? பாருங்க, காலையிலிருந்து 3 மணிக்கு முன்னாடி வரைக்கும் பாகால் தீர்க்க எல்லாம் என்னென்ன பண்ணி பார்க்கிறோம், ஒரு பதிலும் இல்லை. ஆனால் 9ஆம் மணி வேலை வந்த போது எலியா ஜெபித்தான், ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டருளும். வானத்திலிருந்து அக்கினி உடனே வந்தது. ஏன்னு சொன்னா கர்த்தர் எலியாவுடைய ஜெபத்திற்காக காத்திருந்தார். இந்த வேலை வந்தா எலியா ஜெபிப்பான் என்று கர்த்தருக்கு தெரியும். அவன் ஜெபம் பண்ணா மேல இருந்து பதில். ஹல்லேலூயா. உங்களுக்கு அப்படி ஒரு வேலை உண்டா? கர்த்தர் உங்க ஜெபத்திற்காக காத்திருக்கிறாரா? உங்களுக்காக காத்திருக்கிறார்னு சொன்னா உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தரும்படியே காத்திருக்கிறார். ஏதோ ஒரு நேரம் மனம் போன போக்கில் தோன்ற நேரத்தில் அல்ல, ஒரு நேரத்தை குறிப்பிட்டு கர்த்தருக்கு தெரியணும். என் பிள்ளை இந்த டைம்ல கால் பண்ணுவான். தெரியுமில்ல உங்க அம்மா அப்பாவுக்கு? தெரியுமா தெரியாதா? கணவனுக்கு மனைவிக்கு தெரியுமில்ல, இந்த டைம்ல கூப்பிடுவாங்க. அந்த டைம் மாறதுக்கு முன்னாடி அவங்க ரெடியா வந்து காத்திருப்பாங்களா இல்லையா? போன் வரும்னு எதிர்பார்த்து இருப்பாங்களா இல்லையா? அப்ப மனுஷர்களே இதை செய்யும் போது கர்த்தர் என்ன செய்ய மாட்டார். அதனாலதான் அந்த ஜெப வேலை ஒதுக்கி ஜெபித்த உடனே பதில். ஏன்னா கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். ஏன்னா நீ அந்த நேரத்தில் ஜெபிக்கிறவன் கர்த்தருக்கு தெரியும். மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்லும் போது ஏன் இந்த ஜெப வேலை இங்க வந்துருது, இந்த அந்தி பலி செலுத்துகிற நேரம் பழக்கத்துக்குள்ள வந்தது அப்படின்னா, ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொன்ன ஒரு பிரமாணம். யாத்ராம் புஸ்தகம் 29வது அதிகாரம் 38 வாசிங்க. பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது
போஜன பலிக்கும் பான பலிக்கும் ஒத்த பிரகாரம் அதை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க கடவாய். வாசிங்க 42 இருந்து. நல்லா கவனிங்க. நம்ம 38 இருந்து வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு தகன பலியை செலுத்தும்படியா சொல்றார். சொல்லிட்டு சொல்றாரு 42வது வசனத்துல. ஆமா, அப்ப தகன பலி எதுக்கு? உன்னுடனே பேசும்படி. அப்போ உன்னுடனே பேசும்படி. நீங்க சொன்ன பாத்தீங்களா, ஒரு டைம் நீங்க வீட்டுக்கு கூப்பிடுவீங்கன்னு தெரிஞ்ச போது அவங்க உங்களுடனே பேசும்படி அவங்க காத்திருக்கிறாங்க. அதே போல ஆண்டவர் சொல்றார், உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமா இருக்கிற உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி. அப்ப இது எதற்கு ஏற்படுத்தப்பட்டது? காலம் காலமாக தலைமுறை தலைமுறை தோறும் ஏற்படுத்தப்பட வேண்டிய சர்வாங்க தகன, நித்திய சர்வாங்க தகன பலி. இந்த நித்திய சர்வாங்க தகன பலியே எதற்கு தான்? உன்னோடு கூட நான் பேசும்படி. அப்போ ஜெபவேளை என்பது எதற்கு? கர்த்தர் நம்மோடு பேசும்படியும் நாம் கர்த்தரோடு பேசும்படியும். அடுத்தது என்ன சொல்றார் ஆண்டவர்? அங்கே இஸ்ரவேல் புத்திரரை. இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சந்திப்பேன். அப்ப ஜெபவேளை என்பது கர்த்தர் நம்மோடு பேசவும் நாம் கர்த்தரோடு பேசவும். அதற்கு அடுத்தது கர்த்தர் நம்மை சந்திக்கவும். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஜெப வேளையில என்ன நடக்கும்? கர்த்தர் என்னை சந்திப்பார். எத்தனை பேர் இந்த அனுபவத்தில் இருக்கீங்க? ஜெபிக்கிறவங்களை பார்த்து கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற நீங்க எத்தனை பேர் ஜெபிக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, கர்த்தர் உங்களை சந்திச்சிருக்கிறாரா? நீங்க கர்த்தர் சந்திச்சிருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஒரு பக்கம் மட்டும் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன சொல்லும் உலகம்? இப்பவே நிறைய பாட்டு தான் சுத்தி தெரியுது, தானா பேசிட்டு போகுது, அப்படிதானே? ஒரு பக்கம் மட்டும் பேசிட்டு இருக்கிறீங்க, என்ன சொல்லுவாங்க? பைத்தியம் தானே சொல்லுவாங்க. கம்யூனிகேஷன் கான்வர்சேஷன்னால ரெண்டு பக்கம் பேசணும் இல்லையா? அப்படிதானே? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சந்திப்பேன், நான் உன்னோடு பேசுவேன். உங்களுடைய ஜெபங்கள்ல கர்த்தர் பேசுறாரா, இல்ல நீங்க மட்டும் பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க மட்டும் பேசிட்டு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்களே சொல்லுங்க, நான் என் வாயில எதுக்கு சொல்லணும் அதை? ஹல்லேலூயா. அடுத்தது வாசி. அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். 45 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, நம்மை சந்திக்கிற தேவன் அடுத்தது சொல்றாரு, நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன், நான் உங்கள் தேவனா இருப்பேன். யாருக்காக சொன்னாரு? நித்திய சர்வாங்க தகன பலியை எவன் செலுத்துவானோ, ஹல்லேலூயா, நித்திய சர்வாங்க தகன பலியை அந்தி பலி வேளையில எவன் செலுத்துகிறானோ அவனை கர்த்தர் சந்திப்பார், அவனோடு கர்த்தர் பேசுவார், அவனோடு கர்த்தர் வாசம் பண்ணுவார், அவனுக்கு கர்த்தர் தேவனாயிருப்பார். ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்குதா? ஹல்லேலூயா. நடக்கலன்னு சொன்னா நீ சர்வாங்க தகன பலி செலுத்தல. புரியுதா? அதான் எலியா சொன்னான், நான் தேவனுடைய மனுஷனானால் இன்று நான் சொன்னால் ஒளி என்ன செய்யாது, இந்த தேசத்துக்கு மழை வராது சொன்னா. அந்தி பலி செலுத்துகிற மனுஷன் நான் தேவனுடைய மனுஷன் சொன்னான். நான் என் வாக்குனாலே அன்றி மழை வராது, என் வாக்குனாலே அன்றி மழை வரும். ஹல்லேலூயா. புரியுதா? அந்த கம்யூனிகேஷன் எவ்வளவு ஆணித்தரமா அவனால் சொல்ல முடிந்தது. அதான் சொன்னார், நித்திய சர்வாங்க தகன பலி நீ செலுத்து, நான் உன்னை செய்வேன், உன்னோடு பேசுவேன், உன்னை சந்திப்பேன், உனக்கு நான் என்ன செய்வேன், உனக்கு தேவனா இருப்பேன், உன்னோடு கூட நான் வாசம் பண்ணுவேன். இது நடந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிள்? ஆண்டவர் உங்களோடு பேசுறேங்கிறார், ஆண்டவர் உங்களை சந்திப்பேங்கிறார், ஆண்டவர் உங்கள் நடுவில் வாசம் பண்றேங்கிறார், அவர் உங்களுக்கு தேவனா இருக்கிறேங்கிறார். நீங்க எப்படி ஸ்ட்ரகிள் ஆக முடியும்? எப்படி ஒரு சோதனையோ பாடுகளோ உங்களை மேற்கொள்ள முடியும்? அதுக்கு ஆண்டவர் சொன்னது என்னது? நித்திய சர்வாங்க தகன பலியை
என் ஜனங்கள் செலுத்த கடவர்கள். அடுத்தது எண்ணாக புஸ்தகம் வரும்போது 28வது அதிகாரத்துல 1ல இருந்து வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி செலுத்தும்படி 3வது வசனம். மேலும் நீ அவர்களை நோக்கி இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்? நித்திய சர்வாங்க தகன பலியாக. யாத்திராகமம் 29 நம்ம என்ன வாசித்தோமோ அதே காரியத்தை திரும்ப எங்க சொல்றாரு? ஏன் சொல்லணும்? அதே காரியத்தை ஏன் ரிப்பீட் பண்ணணும்? கன்ஃபர்மேஷன். ஏற்கனவே மோசேயின் இடத்துல சொல்லியாச்சு, திரும்ப மோசேயின் இடத்துல ஏன் பேசணும்? மறந்து போகக்கூடாது என்பதற்காக. வேற சொல்லப்பட்ட காலம் மிக முக்கியம். மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு இதே அதிகாரத்துல, நீ அபாரி மலையின் மேல் ஏறி தேசத்தை பார், என் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டாயினார். அப்படின்னா மோசேயினுடைய கடைசி காலம். அங்கே ஏத்ராகமத்தில் பேசும்போது எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள், இங்க எண்ணாகமத்தில் பேசும்போது கானானுக்குள்ள பிரவேசிக்க போற ஜனங்கள். வித்தியாசம் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஜெனரேஷனுக்கு பேசுறார் ஆண்டவர். அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் 2 பேரை தவிர வனாந்திரத்தில் என்ன செய்யப்பட்டார்கள்? அழிக்கப்பட்ட 20 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை பேரும் 40 ஆண்டுகளுக்குள்ளாக மரித்து போனார்கள் வனாந்திரத்தில். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, எகிப்திலிருந்து புறப்பட்ட 20 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை பேரையும் 2 பேரை தவிர அத்தனை பேரை கொண்டு போனவனார் வனாந்திரத்தில். அவனுக்கு தான் அந்த கட்டளை. மோசேயின் மூலமா யாத்திராம் 29 வாசித்தோம். எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களுக்கு. ஹல்லேலூயா. எண்ணாகமத்தில் வரும்போது அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பேசுறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இது தலைமுறை தலைமுறை தோறும் கடைபிடிக்க வேண்டிய கற்பனை. ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவங்களுக்கு மாத்திரமல்ல, உன்னுடைய பிள்ளைகளுக்கும், உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும், உன்னுடைய தலைமுறைகள் தோறும் நித்தியமாய் கடைபிடிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலி இது. ஹல்லேலூயா. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் ஏன் 2-3 காரியத்தை ரிப்பீட் பண்றாருன்னா கொஞ்சம் கவனிக்கணும். அந்த இடத்துல ஏன் ரிப்பீட் பண்றாரு, எதுக்கு ரிப்பீட் பண்றாரு? ஹல்லேலூயா. ஒரே காரியத்தை மோசேயின் மூலமா தான் பேசுறாரு, ஆனா பேசப்பட்ட காலம் வேற. அங்க பேசின ஜெனரேஷன் வேற, இங்க பேசுகிற ஜெனரேஷன் வேற. ஆண்டவர் இதன் மூலமா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ நித்திய சர்வாங்க தகன பலி ஆகிய அந்தி பலி வேலையில ஜபத்தை நீ ஏறடு, உன்னுடைய பிள்ளைகளுக்கும் இதை சொல்லு, உன் பிள்ளைகளும் செய்யும்படி நீ என்ன செய்ய சொல்லு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பிள்ளைகளை ஜபிக்கும்படி நீங்க உற்சாகப்படுத்துகிறீங்க? எத்தனை பேர் பிள்ளைகளை வேதம் வாசிக்கும்படி உற்சாகப்படுத்துகிறீங்க? ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடியது என்ன? பள்ளி பாடம் படிக்கணும், பள்ளி பாடத்துக்காக சர்ச்சை கட் பண்றோம், பள்ளி பாடத்துக்காக ஜெபத்தை மறக்கிறோம், பள்ளி பாடத்துக்காக வேதத்தை மூடி வைக்கிறோம். எப்படி இந்த பிள்ளைகள் உருப்படும்? உலக கல்வி எப்படி உங்கள் பிள்ளைகளை உயர்த்தும்? உலக பிரகாரம் வேணா இருக்கலாம், ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் உலகத்தில் வளருவாங்களுடைய கிருபையில் வளர மாட்டாங்க, சத்தியத்தில் வளர மாட்டாங்க. நான் உலக கல்விக்கு எதிராக நான் பேசல. உலக கல்வி இந்த உலகத்திற்கு அவசியம். ஆனால் நமக்கு இதை பார்க்கலும் எது அவசியம்னா வேதத்தினுடைய அறிவு. வேதமேனுடைய அனுதின உணவா மாறணும். ஆண்டவர் சொன்னாரு, தாய் தகப்பனுக்கு நித்திய சர்வாங்க தகன பலி ஏற்படுத்தினது போல அவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தினாரு. இது உன் காலம் காலமாய் நடக்கும் என்று சொன்னால் நீயும் உன் பிள்ளைகளும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தலைமுறை தலைமுறையை செய்வீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் சந்தித்தது போல உன் பிள்ளைகளை சந்திப்பேன், உனக்கு நான் வெளிப்பட்டது போல உன் பிள்ளைகளுக்கு வெளிப்படுவேன், உனக்கு உன் நடுவில் வாசம் பண்ணினது போல உன் பிள்ளைகளோடு வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு தேவனாய் இருந்தது போல உன் பிள்ளைகளுக்கும் தேவனாய் இருப்பேன். எத்தனை பேர் இதை செய்றீங்க? நீங்க எதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நான் அடிக்கடி நான் சொல்லுவது போல, என்னுடைய தாய் தகப்பன்மார் உலகத்தின் கல்விக்கு எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ இல்லையோ, ஆனா ஆண்டவருடைய காரியத்துக்கு அவங்க பிரதானமான முக்கியத்துவம் கொடுத்தார்கள். கர்த்தர் வெட்கப்படுத்தவே இல்லையே.
உங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு? படிக்கணும், படிச்சாதான் நல்லது, படிச்சா நல்லது. ஆனா வேதம் எங்க? ஜப வாழ்க்கை எங்க? உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளை வாழ்க்கையில ஜபத்தை குறித்து என்ன சொன்னீங்க? பைபிள் ரீடிங் கொடுத்து என்ன சொல்லி வச்சிருக்கீங்க? படிக்க வைக்கிறீங்களா? பிள்ளைகளுக்கு படிக்கிறீங்களா? ஜபிக்க வைக்கிறீங்களா? இல்ல ஜபிக்கிறீங்களா? பிள்ளைகளுக்கு முன்னாடி என்ன காமிச்சிட்டு இருக்கீங்க? இது நித்திய சர்வாங்கமாக ஏற்படுத்தப்பட வேண்டியது. நீங்க ஏற்படுத்துவீர்னு சொன்னால், ஹல்லேலூயா, ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, உன்னை நான் சந்திப்பேன், உனக்கு நான் வெளிப்படுவேன், உன்னோடு வாசம் பண்ணுவேன், நான் உனக்கு தேவனாயிருப்பேன். ஹல்லேலூயா. இந்த ஜப வேளையில ஜபிக்கிறவர்கள் ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவார்கள். கேட்டாங்கல்ல, எந்த நாமத்தினால் இதை செய்கிறீர்கள்? அவன் சொன்னா, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை செய்கிறோம். ஹல்லேலூயா. நான் ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டேன், இப்ப ரெஸ்ட் எடுக்க வேண்டும் அப்படி அல்ல. ஜபம் போகணும், ஜபம் நடக்கணும். இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு வந்துட்டேன், அதோட முடிஞ்சு போறதில்லை. என்னுடைய ஜப வாழ்க்கை 7/24. ஹல்லேலூயா. 7 நாளும் ஒரு நேரம், அது ஒரு நாளும் மாறக்கூடாது. ஹல்லேலூயா. ரொம்ப சாதாரணமா நீங்க எடுக்கிறீங்க, அதனாலதான் உங்களுக்கு முக்கியத்துவம் தெரிய மாட்டேங்குது. கர்த்தர் சந்திப்பார் என்கிற அந்த அறிவில் நமக்கு, கர்த்தர் நம்மோடு பேசுவார் என்கிற அந்த உணர்வு கிடையாது. கர்த்தர் நமக்காக இந்த ஜப வேளைக்காய் காத்திருப்பார் என்கிற அந்த ஞானம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்றார், நித்திய சர்வாங்க தகன பலியாகுதனை செய். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதே போல 9ஆம் மணி வேளையில ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணா. புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்துல செய்தியை நான் சொல்ல விளக்க விரும்பல, குறிப்புங்க. கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன், 100க்கு அதிபதி, 9ஆம் மணி வேளையில ஆண்டவர் சந்தித்தார். பேதுரு என்கிற ஒரு மனுஷனை கூப்பிடுனார். அந்த 9ஆம் மணி, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிச்சு பார்த்து, 9ஆம் மணி நேரத்தில் ஹல்லேலூயா கொர்நேலியு ஜெபித்தான். அவனும் அவன் வீட்டாரும் அவன் நண்பர்களும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினார்கள். முதலாவதாக புற ஜாதிகளுக்கு சுவிசேஷம் புறப்பட்டு போனது. புற ஜாதிகளுக்கு சுவிசேஷம் புறப்பட்டு போவதற்கு கொர்நேலியு வீட்டார் ஒரு காரணமா இருந்தார்கள். கொர்நேலியு ஒரு காரணமா இருந்தார். இயேசுவின் நாமம் வெளியரங்கம் ஆவதற்கு, இயேசுவின் நாமம் புறஜாதிகள் மத்தியில் பிரசங்கிக்கப்படுவதற்கு கொர்நேலியுடைய ஜெபம் ஒரு அடையாளமா இருந்தது, ஒரு காரணமா இருந்தது. நீங்க ஹல்லேலூயா. அடுத்தது 9ஆம் மணி நேரத்தில் ஒருத்தர் ஜெபம் பண்ணார், பதிலே வரல. ஹல்லேலூயா. இயேசு 9ஆம் மணி வேளை வந்தபோது, வாசிங்க 27ஆம் அதிகாரம் மத்தேயு 46ஆம் வசனத்துல தான் வாசிக்கிறீங்க. 9ஆம் மணி நேரத்தில் ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். என்ன பண்றாரு? சிலுவையில் இருந்து கடைசி நம்பிக்கை ஆண்டவருக்கு. ஏற்கனவே கெத்சமனே தோட்டத்தில் அதிக வியாகுலத்தோடு ஜெபம் பண்றாரு. தூதர்கள் என்ன பண்ணாங்க? பலப்படுத்தினாங்களே ஒழிய அவருடைய ஜெபத்திற்கு அவர் விரும்பினது போல பதில் வரல. அடுத்தது சிலுவையில் தொங்க விட்டிருக்கிற போது எந்த மணிக்காக காத்திருக்கிறாரு? 9ஆம் மணி வேளை என்பது கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை சந்திப்பேன். அப்படிதானே? கர்த்தரை சந்திப்பேன் சொல்லி இருக்கிறார், கர்த்தர் பேசுவேன் சொல்லி இருக்கிறார். அந்த வேளைக்காய் காத்திருந்த கர்த்தர் இயேசு அந்த 9ஆம் மணி வேளை யாரை கூப்பிடுறாரு? பிதாவை நோக்கி கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா. அந்த 9ஆம் மணி நேரத்திலும் அவருக்கு என்ன வரல? ஆமா, அதுக்காக பதில் வராம போயிருமோ? ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் பதில் வரல. ஆனால் 9ஆம் மணி நேரத்தில் ஜெபித்த இயேசுவினுடைய ஜெபத்திற்கு பதிலத்தான் பேதுரு சொல்றாரு, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும், புரியுதா, 9ஆம் மணி வேளையில் ஜீவனை விட்டவருமாய் இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினார். வீடு கட்டுகிறவர்களாகிய நீங்கள் உங்களால் தள்ளப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லாக மாற்றினார் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனை குறித்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஹல்லேலூயா. அப்ப ஜெபம் ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். நான் ஜெபித்த இயேசு ஜெபித்த அன்னைக்கு பதில் வரல. ஆனால் வேதம் சொல்லுகிறது
பேதுரு சொன்னார், ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இயேசு என்கிற நாமம் அல்லாமல், இந்த பூமியிலும் சரி பூமிக்கு கீழும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லையே. அப்ப ஜெபம் வீணா போகலையே. இன்னைக்கு எனக்கு பதில் வரலனாலும் எனக்கு இன்னொரு நாள் பதில் வரும். ஒருவேளை ஜெபித்த ஜெபத்திற்கு எனக்கு பதில் வரலாம் போகலாம், என் பிள்ளைகளுக்கு பதில் வரும், என் காலத்துக்கு அப்புறம் பதில் வரும். ஆனால் ஜெபத்திற்கு பதில் வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய ஒவ்வொரு ஜெபமும் வீணா போகாது. உங்களுடைய பிள்ளைகளுக்காக வடிக்கிற கண்ணீர் வீணா போகாது. ஒருவேளை அதை காண்பதற்கு நாம் இல்லாமல் போகலாம், ஆனால் நம்முடைய ஜெபம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறிதான் தீரும். உங்களுடைய தலைமுறைகளை வாழ்க்கையில் நிறைவேறிதான் தீரும். ஒரு நாளும் வீணா போகாது. அல்லேலூயா. என்ன பண்ணுங்க? ஜெபத்தை நிறுத்தாதீங்க. ஆமென். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது நான் கர்த்தருக்காக. நான் கர்த்தர் சொன்ன வார்த்தையில் உண்மை உள்ளவர். நித்திய சர்வாங்க தகன பலியை நீ ஏற்படுத்துவாயானால், பிரைஸ் தி லார்ட், நான் உன்னை சந்திப்பேன், நான் உன்னோடு பேசுவேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில் கர்த்தர் உண்மை உள்ளவர். அடுத்து சொன்னார், நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன், வாசம் பண்ணுவேன். கடைசியா சொன்னார் ஆண்டவர், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். யாருடைய வாழ்க்கையில் இது நடக்கும்? ஜெபிக்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. புரியுதா? எலியா ஜெபித்த போது பதில் வந்துச்சு, கொர்நேலியு ஜெபித்த போது பதில் வந்தது, இயேசு ஜெபித்த போது உடனே பதில் வரல. ஆனால் பிரைஸ் தி லார்ட், தேவன் என்ன பண்ணாரு? எல்லாருக்கும் மேலாக உயர்த்தினார். புரியுதா? அந்த நேரத்தில் அந்த செகண்ட்ல பதில் வராமல் போகலாம், ஆனால் ஜெபித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி அவருடைய மரண உபாதையின் கட்டை அவிழ்த்து கர்த்தர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார். அவரை உயிரோடு எழுப்பதனால்தான் இன்னைக்கு சபை சொல்லுது, நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திப்போம். ஹல்லேலூயா. ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆண்டவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு கிறிஸ்துவை உயிரோடு காண்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெப வேளையில் இருக்கிறவன் இயேசுவை காண்பான். ஆண்டவர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.